அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம். இந்த உலகத்தில் பலவற்றில் தோற்றுப்போவதற்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் பெரும்பாலான தோல்விக்கு காரணங்கள் மனக்கவலை, மனவிரக்தி, மனச்சோர்வு. அவசரப்பட்டு மனக்கவலையில் செய்யும் செயலில் இருந்து விலகி வெற்றி வாய்ப்பை இழப்பவர்கள் நிறைய பேர். வாழ்க்கையில் எப்போதும் கவலை முகத்துடன் இருப்பவர்கள் பொறுமை இழந்தவர்கள். வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை. அவர்களுடைய மனக்கவலையும் பொறுமையின்மையும் அவர்களை படுகொலியில் தள்ளிவிடுகிறது. கிருஷ்ணதேவராயர் சில யானைகள் முன்னால் வர பின்னால் ஒரு யானையின் மீது அமர்ந்து வீதி உலா சென்றார். ஒரு வீதியில் செல்லும் போது எதிரில் வந்த இளைஞன் ஒருவன் முதலில் சென்ற யானையின் தந்தத்தை பிடித்து தள்ளினான். யானை சிறிது தூரம் பின்னுக்கு தள்ளப்பட்டது. அரசர் தம் மந்திரியான அப்பாஜியிடம், இந்த இளைஞன் எவ்வளவு பலசாலியாக இருக்கிறான் என்றார். அரசே, கவலை இல்லாமல் வளர்ந்த பிள்ளை போலும் என்று அப்பாஜிக்கு பதில் அளித்தான். மறுநாளே அந்த இளைஞனை பற்றிய தகவல்களை சேகரித்தான். பின்பு அவனுடைய வீட்டை தேடிச் சென்றான். இளைஞனின் அம்மாவிடம், அம்மா, ஒரே பிள்ளை என்று மிகுந்த செல்லம் கொடுக்கிறீர்கள். இப்படியே போனால் வளர்ந்த பிறகு பொறுப்பே இல்லாமல் இருப்பான். இனிமேல் அவனுக்கு அளிக்கும் உணவில் உப்பே போடாதீர்கள். சம்பாதித்து வந்தால்தான் உப்பு போடுவேன் என்று சொன்னால் உங்கள் பிள்ளை பொறுப்பானவன் ஆகிவிடுவான் என்று அப்பாஜி கூறியதும் அவ்வாறே செய்தாள் அவனுடைய அன்னை. சில நாட்கள் சென்ற பின்பு ராயர் முன்பு போலவே யானை படையுடன் நகர்வலம் சென்றார். யானையை கண்டதும் அந்த இளைஞன் தந்தத்தை பிடித்து தள்ள முயன்றான். அவனால் முடியவில்லை. அதற்குள் யானை அவனை கீழே தள்ளிவிட்டது. அரசே, பார்த்தீர்களா, சம்பாதிப்பது எப்படி என்று எப்போதும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தான் இளைஞன். அதனால் பலமிழந்தான். கவலையின்மையே பலத்தை தரும் என்பது புரிகிறதா என்றார் அப்பாஜி. அரசரும் நன்றாக புரிந்தது என்றார். மனது சரியாக சிந்திக்க தொடங்கினால் மனக்கவலை, சோர்வு, பொறுமையின்மை முதலானவை ஏற்பட வாய்ப்பே இல்லை. கவலையால் உடல் உங்கள் நலன்களை கெடுக்கின்றன. ஏன், வாழ்வே துன்பமாகவும் தோல்வியாகவும் அமைந்து விடுகிறது. வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டுமானால் மனிதன் கவலையை ஒழித்தே ஆக வேண்டும். ஆகவே உங்கள் கவலையை தூர ஒதுக்கிவிட்டு இன்று முதல் வாழ ஆரம்பித்து விடுங்கள். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.